தேவனவன ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற பசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான தாழ்மையான வாழ்த்துக்கள். நாடுகளை அழைத்த அன்பான தேவிதை அவருக்கு நன்றி. தொடர்ந்து ஊழியங்கள் இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை தொடர்ந்து கூட்டங்கள், பல ஊழிய கூட்டங்கள், பல தொடர்ந்து சென்னை பல மாவட்டங்களில் தொடர்ந்து கூட்டம், நேற்று வரை கூட்டங்கள். தொடர்ந்து அடுத்த வாரம் கொரியாவில் சில கூடுகைகளை பேசுகிறேன். தொடர்ந்து கூட்டங்கள் இருந்தாலும் ஆண்டுடைய கிருபை பலன் தாங்குகிறது. ஐயா சொன்னார், அவருக்கு 80 வயசுன்னு. அதுபோல தேவ கிருபை நம்ம ஒரு நாள் தாங்கி கொண்டிருக்கிறது. நாளில் இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் ஜெபிச்சு போனாரு. நான் ஒரு வார்த்தையை சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம் 9ஆம் வசனம். ஆகாய் 2:9. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லும்படி கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க. எங்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும், மேன்மையா இருக்கும், உயரமா இருக்கும், உன்னதமா இருக்கும், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருக்கும். ஆமீன் சொல்வீங்களா? இது ஆங்கிலத்துல வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்குல்ல. ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, பெட்டர் தென் யுவர் பிகினிங். பெட்டர் தென் யுவர் பிகினிங். தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பெட்டர் தென் யுவர் பிகினிங். உங்கள் ஆரம்பத்தை விட இனி வரப்போற நாட்டில் பிரகாசமா இருக்கும். நம்புறீங்களா? இப்ப டேவிட் ஐயா ஒண்ணு சொன்னாரு, அது ஆகாய் புஸ்தகத்தில் இருக்குது. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இந்த வார்த்தை இருக்குது. 3ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை இருக்கிறது. ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து. 3ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை ஒன்றுமில்லாதிருந்து. எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லாத ஒன்னிலிருந்து கர்த்தர் ஒன்னை உருவாக்கிக்கிறார். You can do something out of nothing. அது ஆண்டவர். ஒன்றுமில்லை. அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? உங்கள் பார்வைக்கு, அந்த வசனம், உங்கள் பார்வைக்கு இந்த புலரம்பாக்கத்துக்கு அவர் எப்படி வந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கையை பாருங்க. நீங்க எப்படி வந்தீங்க இந்த கிராமத்துக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? மேடல் இருக்கிற இந்த ஊழியர்கள் என்னை சேர்த்துதான். உன்னை இல்லாம இந்த திருவள்ளூர்ல காலை வச்சோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மள ஆச்சரியமா மகிமையா வச்சிருக்கிறாரு. பெரியவனா வச்சிருக்கிறாரு. மகத்துவமான ஆளை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, பெரிதா இருக்கும். நான் பெரிதுன்னு சொல்றது உலகத்துல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் 4 பேர் உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ற அளவுக்கு கத்து வச்சிருக்கிறார். இங்கிருந்து 3ஆம் வசனத்துடைய கடைசி சொற்றோட என்னதுங்க? இந்த வாழ்க்கையை பாருங்களேன். How you started? எப்படி ஆரம்பிச்சீங்க? தொழில் இல்லை, வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை. எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியும். எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. முகவரியும் இல்லை. எங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு பொசிஷனும் கிடையாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அத்தனை பேருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? இதே சேலையில பிறந்த இவங்க எல்லாம் சேலையில பிறந்து வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஊழியம் பண்றாங்க. அது என்ன தெரியுமா காரணம் என்னவென்றால் தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, நான் சொல்ல விரும்புகிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும். கீழே ஆராய்ச்சிங்களே, அதை விட இந்த ஆராதனை பெருசா இருக்கும். இல்லை சொல்லுங்க, மகிமை பெரிதா இருக்கும். சத்தமா அந்த மகிமை பெருசா இருக்கணும்னா நீங்க சில காரியம் செய்யணும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க the realities of God ன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய திட்டங்கள், அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற சில நிபந்தனைகள், ஆங்கிலத்துல ரெக்வயர்மெண்ட்.
ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு சில தகுதிகள் வேணும். ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கணும், ஒரு வக்கீல் பிஎல் படிக்கணும், ஒரு ஆடிட்டர் சிஏ படிக்கணும். அப்படியே தேவன் சொல்றாரு, மகிமை பெருசா இருக்கணும்னா நீ ஒண்ணு செய்யணும். சொல்லுங்க, நான் செய்வேன்னு சொல்லுங்க. சத்தமா செய்வேன்னு சொல்லுங்க. சத்தமா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? 1:6 நீங்கள் மலைகள் மேல் ஏறி, மலைன்னா இந்த பல்லாவர மலை இல்ல, மலைகள் மேல் ஏறி. நம்பர் 1, அதிகமாக உழைக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் பெரிய இடத்தை கொடுத்த, அப்ப இடத்தை தந்தவர் ஆத்துமாக்களை தருவார். சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும். 6ஆம் வசனம் முதல் வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் சத்தமா சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய மகிமை பெருசா இருக்கணும்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க நீங்கள். கைப்பிடி சொல்லுங்க நீங்கள். அப்ப தேவன் சொல்றாரு மகிமை பெரிதா இருக்கும், அவர் செய்ய ஆயத்தம். ஆனா தேவன் சொல்றாரு நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க? உழைக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆங்கிலம் புரிந்தவர்கள் ஒர்க், 2வது வர்ஷிப், 3வது வேர்ட். முதல்ல சொல்லுங்க வசனத்தை நல்லா படிங்க. சொல்லுங்க வசனத்தை நல்லா படிப்பேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க நிறைய சபைகள்ல வேர்டே இல்லை, ஒர்க்கே இல்லை, ஆனா வர்ஷிப் இருக்குது. இந்த சபையில ஆண்டு எதிர்பார்க்கிற 3 காரியங்கள் சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க எல்லாரும், ஆராதனை, உழைப்பு. சொல்லுங்க வேர்ட், ஒர்க், வர்ஷிப். அந்த வார்த்தை சொல்லி இருக்குது. நீங்கள் எங்க போங்க? ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். அவன் சொன்னான் இல்லையா காலை, எனக்கு மலை நாட்டை தாரும். என்ன வயசு? 80 வயசுல மலை நாட்டு தாரும் கேட்கிறானே. அவனுடைய கருத்து என்னவென்றால் உயர்ந்த அனுபவங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த ஊழியம். இருக்கிற ஊழியம் சொல்லிருப்பேன். டோன்ட் சாட்டிஸ்ஃபை வாட் யூ ஹேவ். உங்களை பார்த்து சொல்லிருப்பேன், இது போதாது. சொல்லுங்க, இது போதாது. சத்தமா இன்னும் சொல்லுங்க, இன்னும். அந்த வார்த்தை அங்க இருக்குது, இன்னும் என்ற வார்த்தை அங்க இருக்குது பாருங்க. 2ஆம் அதிகாரம் இன்னும், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இருக்கும். இன்னும் 17 இன்னும் அந்த வார்த்தை இருக்குது இல்லையா? 2:19 இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இன்னும் குளரம்பாக்கத்துல ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. அவங்கள பார்த்தது இல்லையா நீங்க? சொல்லுங்க, இன்னும் சபைக்கு ஜனங்க வருவாங்க, ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. சத்தமா. அதுக்கு அவர் என்ன செய்யணும்? அவர் அடிக்கலாம். சொல்லுங்க நாங்கள். சொல்லுங்க மலை மேல். கஷ்டம்தான், மூச்சு வாங்கும், இழைப்பெல்லாம் வரும், எல்லாம் வரும். இதுக்கு மத்தியில பிரயாசப்படுவோம். சொல்லுங்க மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. the requirements of God. தேவன் சொல்றாரு உன்னுடைய உழைப்பு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதை வசம் வந்து கூடாது. 1:3 2:3 எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? சத்தமா. இன்னைக்குதான் இந்த பட்டு போடலாம், இன்னைக்குதான் இந்த சூட் எல்லாம், இன்னைக்குதான் இந்த சஃபாரி எல்லாம், இன்னைக்குதான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாருமே திருவள்ளூருக்கு வரல. அப்படிங்களா? ஏன் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல திருவள்ளூர் வந்தீங்களா? நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரல. நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த திருவள்ளூர் சேலைக்கு வரும்போது 82 ஒத்த அடி பாதை, ஒரு இரவு ஜபம், இந்த சிஏ சபையில வழிக்கு விழுந்து ஞானம், இவங்க மாமா ஞானசுந்தரம், இங்கெல்லாம் அழுக்கு, உடம்பெல்லாம் அழுக்கு, உடம்பெல்லாம் செராய்ப்பு. அதான் முதல் முறை வரேன் இந்த வழிக்கு. என் கூட ஐயா வர, உங்க சித்தப்பா பேர் ஜேம்ஸ் ஐயா வர, மோசம் வந்து வீட்டுல இருந்தாரு. ஜேம்ஸ் ஐயா வர 3 பேரும் விழுந்து பலமுறை நடந்தே வந்து, அதுக்கப்புறம் ஒரு கூண்டு வண்டி. இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சிங்காரவனமா கத்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஒன்றுமில்லாத அந்த வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குங்க? எப்படி ஆரம்பிச்சீங்க உங்க வாழ்க்கைய? ஆமென். இப்படி பார்த்த உலகத்துல அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கத்தர் வச்சிருக்கிறார்.
இந்த புலரம்பாக்கு சபை எப்படி பார்க்கணும்? முதல்ல எப்படி பார்த்தாங்க, இப்போ ஆமீன். சபையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கணும். சபை உயர்ந்து நீங்க உயரலன்னா என்னடி பாக்குறீங்க? சபை உயர்ந்துருச்சு, ஆனா நீங்க உயரணும். எனவே தேவன் சொல்லுகிறார் ஒர்க் சொல்லுங்க, உழைப்பேன்னு சொல்லுங்க. இரண்டாவது ஆராதிப்போம், ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சேர்ப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்படும் போது அப்புறம் சொல்றாரு, நான் அதுல பிரியமா இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஹலோ, கணவனுடைய பிரியம், மனைவியின் பிரியம், பிள்ளையின் பிரியம், பெற்றோரின் பிரியம், எங்கள் பிரியம் முக்கியம் அல்ல, அவர் பிரியம் தான் முக்கியம். அவர் சொல்றார், எல்லாருக்கும் சொல்றேன், யாரெல்லாம் இந்த சபையில உழைச்சிங்களோ கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறார். இதுல செங்கல் சுமந்தவங்க, தண்ணி ஊத்துனவங்க, இதுக்கு பெயிண்ட் அடிச்சவங்க, இது கொடுத்தவங்க, உழைச்சவங்க, இதற்காக பாரப்பட்ட அத்தனை பேர் மேலும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்குது, உங்க பேரெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறாரோ. 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தேவன் தொகையிடுவார். அந்த வார்த்தையை படிக்க இருக்கிறேன். தேவன் தொகையிடுகிறார். நீங்க பண்ண எல்லாமே, உடைய உழைப்பு, நீங்க போட்ட காணிக்க, நீங்க போட்ட எல்லாம், உடைய பிரயாசங்கள். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். யாராவது பாஸ் படிப்பீங்களா? கர்த்தர் உங்களை பேர் எழுதுவாராம். ஹலோ, இவர் பேர் எழுதினாரோ இல்லையோ, இவர் பேர் எழுதினாரோ இல்லையோ, யார் செங்கல் வாங்கி கொடுத்தா, யார் மண்ணு வாங்கி கொடுத்தானே, ஆனா கர்த்தர் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ உங்க பேரெல்லாம் எழுதிச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, அதாவது கொடுத்தவங்க மட்டும் ஆமீன்னு சொல்லணும். புரியவே மாட்டேங்குது. உங்க பேரெல்லாம் எவ்வளவு கொடுத்து, உங்க பேரு, உங்க அமௌண்ட், டேட் அதுல போடுறது, உங்கள் பேர்களை எழுதி என்ன பண்றாரு அதெல்லாம் தெரியும். கடைசியா கரங்களை உயர்த்தி, ஆங்கிலத்துல God record and God register போடுறது. நீங்க இங்கிலீஷ் பிடிச்சிருந்தா தெரிஞ்சா வீட்டுல போய் பாருங்களேன், நான் சொல்ற அப்படி நம்புங்க. God records. நீங்க பண்ண எல்லாமே, ஐயா சொன்னா பாத்தீங்களா, அவரு கதை வாங்கி கொடுத்தாரு, ஃபேன் வாங்கி கொடுத்தவர், இவரெல்லாம் நம்மள உபயம் போடுறது கிடையாது. இப்படி பாக்குறீங்க, நம்மள இந்த உபயம் போடுறாங்களாலும் போடுறது இல்லை. ஆனா நம்ம ரெக்கார்டு எங்க இருக்குது சொல்லுங்க? உங்க ரெக்கார்டு, நம்ம ரெக்கார்டு அங்க இருக்குது. சத்தமா உங்க ரெக்கார்டு அங்க இருக்குது, என் ரெக்கார்டு இருக்குது. ஆனா ஒரு கேள்வி, அது நல்ல ரெக்கார்டா கெட்ட ரெக்கார்டா நாங்க தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? நல்ல ரெக்கார்டா, இந்த காணிக்க போடுற சில நேரங்களை நான் பாக்குறேன், கிழிஞ்சு போன நோட்டு, கண்டக்டர் வாங்குற நோட்டு, கடைக்கார வாங்குற நோட்டு, என்ன கரப்பட்ட நோட்டு, ஒரே சிறையா இருக்குது. இப்ப கூட பாருங்க, ஒரு 10 ரூபாய் தான் இருந்தது கூட. அதான் அவங்க சொன்னாரு, காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான், எனவே அவன் காயின் அங்கீகரிக்கவில்லை. தம்பி இருக்கிறீங்களா? வேற எங்க இருக்கிறீங்க தெரியுது. காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால், திரும்ப சொல்லுகிறேன், God records everything. இதைத்தான் மல்கியாவில ஆவியானவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குதான். அவருக்கு மல்கியா 3:16 நினைக்கிறேன், அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம். ஆங்கிலத்துல இட் இஸ் ஓபன். அவருக்கு முன்பாக, அந்த வார்த்தை படியுங்கள், அவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குதா? மல்கியா 3:16 இல்லையா? கர்த்தருக்கு அதெல்லாம் விட்டுடுங்க, கடைசி சொற்றோட அவருக்கு, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு. அப்படி தெரியுமா? இல்ல பாருங்க எல்லாரும், அவருக்கு முன்பாக. அந்த புஸ்தகத்துல உங்க பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க. சொல்லுங்க, அவருக்கு முன்பாக. என்ன புக்கு அது? என்ன புஸ்தகம்? நீங்க எவ்வளவு ஜாப் பண்ணீங்க, எவ்வளவு உழைச்சிங்க, எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு பாரப்பட்டீங்க, எவ்வளவு பாஸ்ட கிண்டல் பண்ணீங்க, அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. என்ன பாக்குறீங்க? ஞாபக என்ன புஸ்தகம் அது? அப்போ உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், சொந்தங்கள் மறக்கலாம், ஊழியன் மறக்கலாம், தேவன் மறப்பதே இல்லை. அந்த புஸ்தகம் என்ன பேரு? அது யார் பேர்லாம் இருக்குது? நீங்க உழைச்சீங்களே, புரியுது உங்களுக்கு? இந்த பில்டிங் தண்ணி ஊத்துனீங்களே, அவங்களெல்லாம் நான் எழுதுக்கு சொல்ல போறதில்லை இப்போ. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் சொல்லுங்க, இவர் மறக்கலாம், நாங்கள் மறக்கலாம், ஆனால் பரலோக தேவன் மறப்பதே இல்லை. என்ன புஸ்தகம் அது? சத்தமா அந்த புஸ்தகத்துல, ஐயா இந்த ஃபேன் வாங்கி கொடுத்தவரு, இந்த லைட் வாங்கி கொடுத்தவரு, இந்த பெயிண்ட் அடிச்சவரு, உங்களுக்கு தெரியுமா? நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. நெகேமியா 5ஆம் அதிகாரம்
ஒரு 2-3 படிப்பீங்களா? பாஸ்டருங்க வேகமா படிச்சா நல்லது. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் படிங்க. பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய மனிதராகிய புறஜாதியார் 2, 3 நாள் படிங்களா? அப்படியே வேகமா. சாரி அந்த அதிகாரம் இல்ல, 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வேகமா படிக்கணும். மைக்ல கூட படிக்கலாமே, யாராவது மைக் கொடு. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து, கவனிங்க, ஆசாரியர் செஞ்ச வேலையை போட்டிருக்குது, சாதாரண விசுவாசம் செஞ்ச வேலையை போட்டிருக்குது. 2ஆம் வசனத்துல முதல் வசனம் ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியன்னா இந்த ஆசாரி. 2வது சாதாரண சகோதரர்கள். 2ஆம் வசனம் அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். சாதாரண மனுஷன் கட்டினீங்க பாத்தீங்களா? ஹலோ, இந்த கட்டளை கட்டினீங்களே, சாதாரண மனிதர்கள். ஆசாரியர் வேற, சக மனிதர்கள் வேற. அப்ப ஆசாரியனுடைய பேர் எழுதுறாரு, அதுல சக மனிதர்கள் பேர் எழுதுறாரு. கரங்களை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்க என்ன பண்ணாங்களாம்? சக மனிதர்கள் அவர்கள் அருகே இம்ரியின் குமாரன் சக்கூர் கட்டினான். ஹலோ, மீன்வாசலை படிங்க. அசனாயாவின் குமாரன் கட்டினார்கள். ஒரு நிமிஷம், நீங்க வீட்டுல போய் இந்த பேர்லாம் படிச்சு பாருங்களேன். இந்த பேரு எந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த பேருக்கு எந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்க மாட்டார். அன்னொன்னு அறியப்படாத பெயர்கள், ஆனால் பரலோகத்தில் அறியப்பட்ட பெயர்கள். 3ஆம் வருஷம் கூட படிப்பார். மீன்வாசலை அசனாயாவின் குமாரன் கட்டினார்கள். அவன் பேர் என்ன? அசனியா. யாராவது பேர் இருக்குதா? இங்க 2 தாவீது இருப்பாங்க, 2 ஸ்டீவன் இருப்பார், 2 யோவான் இருப்பார். அவன் சொல்ல மாட்டீங்களா? 2 எஸ்தர் இருக்கும், 2 மேரி இருக்கும். மேரினாலே கலகன்னு அர்த்தம். ரைட். 2 எஸ்தர் இருக்கும், 2 மேரி இருக்கும், 2 பியூலா இருக்கும். அதான் எங்களுக்கு வர ஞாபகத்துல அதான் நாங்க வைக்கிறோம். ஆனா இருக்கிற பேர் எல்லாமே அறியப்படாத பெயர்கள், சொல்லப்படாத பெயர்கள். அடுத்து 3ஆம் படிப்பார். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளை பூட்டுகளை தாழ்பால்களை போட்டார். ஹலோ, கதவு போட்ட பேர் இருக்குது, சுண்ணாம்பு படிச்ச பேர் இருக்குது, கீழ் போட்ட பேர் இருக்குது, அத்தனை பேர் அதுல இருக்குது. அது அப்பன்னா உங்க பேர் போட மாட்டாரா? சத்தமா பணம் கொடுத்துருக்கீங்களே, உழைச்சிருக்கிறீங்களே, ஊழியம் பண்றீங்களே, வயிற்ற கட்டி வாயை கட்டி கொடுத்தீங்களே, அது இருந்தா 2 பட்டு கூட எடுத்துருக்கலாம். என்னடி பாக்குறீங்க? அது இருந்தா ஒரு நகை வாங்கியிருக்கலாம் பொண்ணுக்கு. இதெல்லாம் தியாகம் பண்ணி போட்டீங்களே. அடுத்த 4ஆம் வருஷம் கூட படிப்பீங்களா? அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரோமோத் பழுது பார்த்து கட்டினார். வாயில நுழைய மாட்டேங்குது. அவர்கள் அருகே என்ன பேர் என்ன கேட்டேன். மெரோமோத் அப்படி ஒரு பேர் இருக்குது உலகத்துல. ஒரு சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. நீ பேர் சொல்லி கூப்பிடுற ஆட்கள் எல்லா ஊழியக்காரருமே சாதாரண பேர் தான் சொல்றாங்க. புரிய மாட்டேங்குது இல்ல? எல்லாரும் என்னதான் சொல்றாங்க? அந்த எஸ்தர் தான் கூப்பிடுறாங்க, ஆபிரகாம கூப்பிடுறாங்க, இல்லாவிட்டா ஒரு யோவானை கூப்பிடுறாங்க. இந்த பேர் யாருமே கூப்பிடுறது இல்லை. புரிய மாட்டேங்குது இல்ல? இந்த பேரை தேவன் கூப்பிடுறாரு. அதுல இருக்கிற எல்லாமே அறியப்படாத பெயர்கள். சொல்லுங்க எல்லாரும். சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த ஒருவேளை இந்த சபைகள் இருக்கலாம், இந்த மெகா சபைக்கு போற விசுவாசிகளை கேட்டு பாருங்க, உங்க பாஸ்டர் உங்க பேர் தெரியுமான்னு கேளுங்க. உங்க பாஸ்டர் உங்க பேரு தெரியுமாடான்னு கேளுங்க. அவனை கேட்கிற ஒரு பாஸ்டர் கிட்ட, ஐயா உங்க சபைக்கு வரான், அவன் 10 வருஷமா போறான், அப்படியா அப்படின்னு கேட்கிறார் அந்த பாஸ்டர். அப்படின்னா ஒரு பாஸ்டருக்கு இவர் வாரம் கவர் வாங்குறாரு. கவர் வாங்குற பாஸ்டருக்கு அவர் தெரியவில்லை. புரியவே இல்லை. கவர் வாங்குற பாஸ்டருக்கு அவர் தெரியவில்லை. கவரே கொடுக்காத எனக்கு என் பேர் அவருக்கு தெரியுது. இவங்களாம் கவரே கொடுக்கல. கவரை கொடுத்தாங்க? கவரை கொடுக்கல. நேரத்தை கொடுத்தாங்க, உழைப்பை கொடுத்தாங்க, உள்ளத்தை கொடுத்தாங்க, தங்களை கொடுத்தாங்க, தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தாங்க, வாழ்க்கையை கொடுத்தாங்க. வீட்டுல படிப்பீங்களா? இன்னொரு 2 பேர் படிக்கிறீங்களா? இன்னொரு 2 பேர். அவர்கள் அருகே அதுல ட்ரெயின் எடுக்கணும். மெஷோசாபேலின் குமாரனாகிய ரெகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அதுக்கு ஒரு கை தட்டலாமே, தப்பு இல்லாம படிக்கிறார் பாருங்க. நீங்க நான் ஒரு டெஸ்ட் வச்சேன், அது யார் சூப்பரா படிக்கிறாங்களோ 100 ரூபாய் தரேன்னு சொன்னேன். ஒருத்த கூட வாங்கல. அவ்வளவு பேர் இருக்குது. மொபைல்ல பாக்குறீங்களோ? இதுல பார்த்தாலே தெரியாது. ரைட், சொல்லுங்க. எல்லாம் அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் அவரு சத்தமா திரும்ப இவர் பாராட்டா மறக்கலாம்,
அது இயல்புதான். ஒன்னு சொல்லணுமா, மனிதனுடைய பாராட்டுகளை விட பரலோகத்தின் பாராட்டுகள் மேன்மையானது. புரியுது உங்களுக்கு? இது இன்னைக்கு உங்களை புகழும், நாளைக்கு இதே வாய் உங்களை ஏழும். ஆனா இவர் மாறாதவர். நான் கர்த்தர். உங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரா? யார் ஞாபகம் வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பான பாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். ஆனா தேவன் அப்படி இல்லை. அதுல ஒரு அழகான வார்த்தை இருக்குது, அவருக்கு முன்பாக. தமிழ் என்ன போட்டது? தமிழ் அவருக்கு முன்பாக. தமிழ்ல என்ன போட்டது? அந்த புஸ்தகத்துக்கு பேரு தமிழ்ல மல்கியர் என்ன, அந்த புஸ்தகம் என்ன பேர் போட்டிருக்குது? ஆங்கிலத்தில் இந்த பேர் போட்டிருக்குது, the things are numbered. நீங்க பண்ண எல்லாத்துக்கும் நம்பர் போட்டிருக்கிறாரா? ஆமென். 100 காரியம் பண்ணவங்க எல்லாம் சரி, 10 காரியம் பண்ணவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு 10 காரியம் பண்ணவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்களேன். நான் இந்த சபையில ஒரு 10 காரியம் பண்ணிருக்கிறேன். நல்ல காரியம். நீங்க வேற கெட்ட காரியம், நல்ல காரியம் 10 காரியம் பண்ணிருக்கிறேன். சரி, ஒரு 5 நல்ல காரியம் பண்ணிருக்கிறேன். 4 பேரை விளையாடிச்சிங்க. ஆங்கிலத்துல all your deeds are numbered. தமிழ்ல ஞாபக புஸ்தகம் போட்டுருக்கு. ஆங்கிலத்துல அதாவது நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுது உங்களுக்கு? நம்முடைய பேன் கார்டு ஒரு நம்பர், என் நம்பர் வேற, அவர் நம்பர் வேற. ஆதார் நம்பர் வேற, அவர் ஆதார் நம்பர் வேற. அப்ப எல்லாருக்கும் தேவன் நம்பர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த நம்பர் தான் பரலோகத்தை உங்களுக்கு பேசும். அவர் போன சொல்ற, தம்பி உன்னுடைய கிரிகள் நம்பர் 10, உன்னுடைய கிரிகள் நம்பர் 20, உன்னுடைய கிரிகள் நம்பர் 100. சொல்லுங்க, என் கிரிகள் இன்னும் அதிகமாகணும்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் சொல்லுங்க, கீழே ஆராய்த்ததை விட மேல ஆராதிக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும், மகிமையா இருக்கும், சூப்பரா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வசனம் நல்லா இருக்கும், எங்க வார்த்தை நல்லா இருக்கும், நாங்க செய்ய போற வேலை கூட சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் சூப்பர் காட், எனவே ஆராதனை சூப்பரா இருக்கும். அந்த வார்த்தை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, நீங்கள் செய்யுங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அந்த மல்கியா ஆவியார் புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, 2 காரியம் சொல்றாரு. நம்பர் ஒன் 8ஆம் வசனம். நம்பர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2-4 ஆகாய். சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடந்த காலத்துல நிறைய தோல்விகள், ஆனாலும் சொல்லுங்க, ஏமாற்றங்கள், ஆனாலும் சொல்லுங்க, ஜனங்க வரல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பலவீனங்கள் இருந்துச்சு. ஆனா எங்கெல்லாம் ஆனாலும் என்ற வார்த்தை வருதோ, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய திருப்பம். எங்கெல்லாம் அந்த ஆனால் என்ற வார்த்தை வருதோ, a new beginning, a new opportunities, a new promises. சொல்லுங்க, ஆனாலும். நிறைய தோல்விகள் தான் கடந்த நாட்கள்ல. சொல்லுங்க, ஆனாலும். நிறைய வியாதி தான், நிறைய மட்டாட்சம், பரவாயில்லையா? ஆனாலும் என்பது நீங்க செய்ய, அதாவது ஒரு திருப்பம். சொல்லுங்க, நல்லா ஜெபிக்கல. சொல்லுங்க, ஆனாலும். ஒழுங்கா சபைக்கு வரல, அதனால பரவாயில்லன்றீங்களா? தேவன் சொல்றாரு, திறன்கொள். நிறைய ஏமாற்றிருக்கலாம். யோசித்து பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் சபை கட்டினவங்க தான், வாழ்க்கை நொந்து நூலா இருக்கும். நான்லாம் பல இன்ஜினியர் கிட்ட பல லட்சங்கள் ஏமாந்துட்டேன். எல்லாமே அந்நிய பாஷை பேசுற இன்ஜினியர் தான். அவனும் போயிட்டான், ஆத்துமாவும் போச்சு, அவன் குடும்பமும் போச்சு, அவன் பணமும் போச்சு. புரியவே மாட்டேங்குது. எல்லாம் அந்நிய பாஷை பேசுற இன்ஜினியர் தான். கொத்தனார் அந்நிய பாஷை பேசுறான், கார்பெண்டர் அந்நிய பாஷை பேசுறான், எலக்ட்ரீஷியன் சூப்பரா பேசுறான். புரியவே மாட்டேங்குது. கடைசியில் எனக்கு 10 அடைப்பு உண்டு பண்ணிட்டு போயிட்டான். புரியலீங்களா? ஆனா தேவன் சொல்றாரு, ஆனாலும் நீங்க ஊழியம் செய்கின்ற சபை கட்டாம இருக்காங்க, பரவாயில்ல, கட்டணம் தான் தெரியும். வாழ்க்கை தாடி வந்துட்டாங்க, தாடி எடுத்துட்டியா? அப்போ சபை கட்டணம் தாடி அப்பதான் இப்ப எடுத்துருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். ஆனா ஐயாவுக்கு ஒரு ஆசீர்வாதம். அடிக்கடி வாக்கு சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணல. அது அவர் கொடுத்து கிருபை. ஆனா தேவன் சொல்றாரு, ஆனாலும் திறன்கொள். அந்த வார்த்தை 7 முறை சொல்றாரு ஆண்டவர். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு சொல்ல நம்புறேன், தைரியமா இருங்க. அது இன்னொன்னு சொல்றாரு, வேலையை நடத்துங்கள். வேலை யார் நடத்தணும்? அவரே நீங்களா?
அவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க வேலை செய்வோம் ஐயா, நீங்க வார வாரம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போங்க. சத்தமா சொல்லுங்க, நாங்க வேலை செய்வோம், நாங்க எல்லாம் செய்வோம் ஐயா, வார வாரம் வந்து நீங்க ஆமா லேட்டா வந்தோட பரவாயில்லையா, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள். ஒரு 3 காரியம் சொல்றேன். நான் இருக்கிறேன், என் வார்த்தை இருக்கிறது, என் ஆவியார் இருக்கிறேன். அந்த வார்த்தை வந்து படிங்க. நான் இருக்கிறேன், என் வார்த்தை இருக்கிறது, என் ஆவியார் இருக்கிறேன். இது போதாத யார் வேணும் உங்களுக்கு? என்ன பாருங்க, இவங்க இன்னும் 10 நிமிஷம் எல்லாம் போயிடுவாங்க, என்னை சேர்த்து. புரியலீங்களா? இவங்க எல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துல என் ஆத்துமாவே சொன்ன அடுத்த நிமிஷம் நாங்க ஆப்சென்ட். ஆனா தேவன் சொல்றார், நான் இருப்பேன். 3 வார்த்தை சொல்லுங்க. நான் இருப்பேன், என் வார்த்தை இருக்கும், என் ஆவியார் இருப்பார். கரங்களை உயர்த்தி வேற என்ன வேணும்? நாங்க வந்ததை விட அவர் தான் பெரியவர். எங்களுடைய பிரசன்ஸை விட அவர் பிரசன்ஸ் ரொம்ப பெருசு. வசனம் படிக்கல, நான் என் ஆவியானவர் எல்லாம் பைபிள் கையில் எடுங்க, என் வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாத ஒன்றை வார்த்தை சாதிக்கும். அந்த வசனம் படிக்கிறீங்களா? நான் தாமஸ் படிக்கிறீங்களா? எஸ், சூப்பர். அது ஒரு வசனம் கவனிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டது நாளிலே, ஒரு நிமிஷம் எல்லாரும், என்னெல்லாம் என்ன நடந்துச்சு? சமுத்திரம், பார்வோம், நிறைய எரியோ எல்லாம் இருந்துச்சு. அந்த எரிகோவை விட, அந்த பார்வோனை விட, அந்த சிவன் சமுத்திரம் இருந்தேனே, அதை விட உங்களோடு கூட இருப்பேன். எகிப்தில் இருந்து பார்வோன் இல்லையா? சமுத்திரம் இல்லையா? மரணம் இல்லையா? வியாதி இல்லையா? கொள்ளையினம் இல்லையா? அதை விட அதை உங்களோடு இருப்பேன். நான் இருப்பேன். 2வது என்னங்க? சூப்பர். என்னங்க அது? எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, கை நீட்டி சொல்லுங்க. சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். நான் உங்களோட இருப்பேன். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க சத்தியம் பண்ணீங்களே ஞானஸ்தானத்துல, பூமாடு மாதிரி தலையாட்டினீங்களே, அதுல இப்ப உண்மையா இருக்கிறீங்களா? நான் நிறைய பேர் கேட்டேன், ஞானஸ்தானம் நிறைய கேள்வி கேட்பேன். அதுல ஒரு 1/4 மணி நேரம் அறுத்துருவான். அவன் மாதிரி பூமாடு மாதிரி தலையாட்டுவான். அன்னைக்குதான் பார்த்தேன், இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, புரியவே இல்லை. அதெல்லாம் வேணாம். நீங்க சொன்னீங்களே வாழ்விலும் தாழ்விலும், ஞாபகம் இருக்குதா? அப்படியா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், அதை சொல்லி இப்ப ஏன் பயமுறுத்துறீங்கன்றாரு அவரு. நேற்று ஒன்று படிச்சேன், வெல்டிங் உள்ள வித்தியாசம். வெல்டிங் வந்து முதல்ல தீப்பொறி வருமா, அப்புறம் இணைக்குமா? வெல்டிங்ல முதல்ல இணைப்பு வருமா, அப்புறம் தீப்பொறி வருமா? வெல்டிங்ல முதல்ல தீப்பொறி வரும், அப்புறம் இணைக்கும். வெல்டிங்ல முதல்ல இணைக்கும். ரொம்ப வயசான நம்ம சூப்பரா சொல்லி பார்த்தீங்களா? நம்ம விட அனுபவம் அதிகமா இருந்தோம். சொல்லுங்க, அவர் இருப்பார். எந்த நாள் இருந்தது போல? எந்த நாள்ல உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் கூட, உங்க பிள்ளைகள் கூட எல்லாம் சாதகமா இருந்தா இருப்பாங்க. உன்னை சொல்லட்டுமா? கோச்சிக்க மாட்டீங்களா? நல்லா இருந்தா நீங்க அன்பே, பல்லு போச்சா நீங்க ஆண்டி. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சொன்னா நீ இல்லாம நான் இல்லைன்னா, இப்ப சொல்றா உன நீ இருக்கணும் நான் இருக்கணும்ன்றான். அன்னைக்கு உன்னை பார்க்கல தூக்கம் வரலன்றான், இப்ப பார்த்து உனக்கு வாந்தி வருதுன்றான். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவர் அப்படி இல்லை. எகிப்தில் எந்த பாடுகள் இருந்துச்சோ, பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில், கண்ணீர் மத்தியில், சமுத்திரத்தின் மத்தியில், எல்லா விதமான எதிர்மறையான ராட்சர்கள் மத்தியிலே கூட இருப்பார். எகிப்திலிருந்து புறப்படுகிறது போல. ஒரு நிமிஷம், அன்னைக்கு எப்படி வந்தீங்க? இல்ல நீங்க வந்தீங்களா? அந்த ஊர்ல இருந்து திருநெல்வேலி எப்படி இருந்தீங்கன்னு கேட்டேன். ஏன் பாஸ்டர் படிச்சதுக்கு இந்த வார்த்தையா? எகிப்திலிருந்து எங்க யாரும் கோச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வெறும் மஞ்சள் பையோட வந்தோம். இன்னைக்கு 4 லாரி தேவை. எதுக்கு? சொல்லுங்க. எகிப்திலிருந்து பாருங்க. இன்னைக்குதான் இந்த கூட்டம்லாம், இந்த கூட்டம் இன்னைக்கு வந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நீ ஒண்ணு இல்லாத போது, ஒன்றுமில்லாத எனக்கு உன் கிருபை தந்து
உயர்த்தி வைத்த நல்ல எல்லாம் பாடலாம், எல்லாம் பாட்டு பாடலாம். ஒன்றும் இல்லாத கரங்களை உயர்த்தி, ஒன்றும் இல்லாத என்னை அழகான கண்கள் ஒன்று உதவாத என்னை எப்போ எங்க எங்க என் மேல கண்ணை வச்சா தெரியுமா? படிச்சாங்களே, எகிப்தில் புறப்பட்ட நாளில் புறப்படுகிற போது. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதை விட எனக்கு சூப்பரா இன்னைக்கு கூட இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நம்மோடு பிரயாணம் பண்ண பாதி பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? இதே சபையில் எவ்வளவு பேர் வந்தாங்க, நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஒன்னு சொல்ல போறேன், யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் நம்மோடு இருக்கிறார் என்பது முக்கியம். ஊழியக்காரன் சொல்றேன், யார் நம்மோடு இல்லைன்னு முக்கியம் அல்ல. அவர் போனார், இவர் போனார், யார் வேணா போலாம். அவர் சொல்றார், அன்னைக்கு நீ புறப்பட்ட போது உன்னோடு இருந்தேனே, இன்னை வரைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மாறினாலும் நான் விட்டு விட்டா கூட என்னை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவன். எகிப்திலே புறப்பட்டது போல எரிகோவில் இருந்தார், சமுத்திரத்தில் இருந்தார், பார்வோனுடைய சேனை மத்தியில் இருந்தார். இந்நாள் வரைக்கும் இந்த புலரமாக இருந்திருக்கிறார். சொல்லுங்க, இருப்பேன். அது சொல்றாரு, நான் இரண்டாவது, நான் உங்களோடு இரண்டாவது, என் வார்த்தை உங்களோடு மூணாவது. கரைகளை தட்டி சொல்லலாமா? இதை விட எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? வாழ்வார் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள வரையும். சரி, இன்னொரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தவர் சொல்றாரு, நான் இருப்பேன். அது மட்டுமல்ல, எதெல்லாம் உனக்கு எதிராக இருந்ததோ எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன். எதெல்லாம் உனக்கு எதிரடையா இருந்ததோ எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன். அந்த வார்த்தை படிக்கிறீங்களா? அசைய பண்ணுவேன். நான் சொல்லுங்க, அசைய பண்ணுவேன் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லுகிற வார்த்தை, எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான சக்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அசைய பண்ணுவார். சொல்லுங்க, அசைய பண்ணுவார். எதிர்மறையான மனிதர்களை, எதிர்மறையான சூழ்நிலைகளை, எதிர்மறையான சம்பவங்களை God will shake. ஆமென் சொல்லுங்க. அசைய பண்ணுவார். சொல்லுங்க, நாங்கள் எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க, மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், இந்த ஆலயத்தை உண்மை விட ஆத்துமாக்களால் நிரப்புவோம். நாங்கள் அல்ல ஆவியானவர், நாங்கள் அல்ல வார்த்தை, நாங்கள் அல்ல கர்த்தருடைய வசனம். ஆமென். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம். எப்படி இருங்க, இந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் சபை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய 4வது வரி. எஸ், அது வேற, அது கருத்து வேற. ஒண்ணு என்ன பாருங்க, இந்த சபை எல்லாம் என்ன பார்த்து சொல்லுங்க, எங்க சபை உயிருள்ள சபையா இருக்கும். சபை சத்தமா சொல்லுங்க, சத்தமா. எங்கள் ஆராதனை உயிருள்ள ஆராதனை, எங்க ஜபங்கள், எங்க பாட்டு, நாமே அப்படியா, எங்க துதி, நாங்க போடுற காணிக்கை கூட எப்படி இருக்கும்? பிரிஞ்சு போன நோட்டா இருக்காது, எல்லாம் புது நோட்டா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 2 நோட்டு பேசிச்சான். அதாவது ஒரு சில்லறையும் ஒரு 500 பேசிச்சான். அந்த சில்லறை சொல்லுதான், அந்த சில்லறை அந்த நோட்டு சொல்லுதான், பெரிய நோட்டே காணும். இதுல உள்ள இருக்குதா? நீங்க பாத்தீங்களா? அந்த பெரிய நோட்டு சொல்லிச்சான், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் மதிப்புல உயர்ந்தவன், அந்தஸ்துல உயர்ந்தவன், நான் எங்கெங்கயோ போறேன், நான் போகாத இடமே இல்லை, ஆனா ரொம்ப அமைதியா இருக்கிறேன். நீ சில்லற இந்த பெந்தேகோஸ்தேக்காரன் இப்ப சத்தம் போட்டே இருக்கிற அப்படின்ச்சான். அப்ப சில்லற சொல்லிச்சான், நீ எங்கெங்கயோ போற, நான் வார வாரம் சபைக்கு போறேன், பைபிள் ஸ்டடிக்கு போறேன், ஜபத்துக்கு போறேன்,
எங்க எஜமான் என்ன இங்கெல்லாம் போறாரு, நான் கூட்டிட்டு போறேன். நல்ல எஜமான். புரியவே இல்லை. நான் எங்கெல்லாம் போறேன், சண்டே ஆராதனைக்கு போறேன், காலையில போறேன், சாயங்காலம் போறேன், ஜபத்துக்கு போறேன், வேத பாடத்துக்கு போறேன், கன்வென்ஷன் எல்லாம் போறேன். நீ போத இடத்துல நான் போறேன். புரியுதா உங்களுக்கு? உங்க காசு எங்க போகுது? போத்தீஸ்க்கு. ஆமீன். ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறேன், தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை விட இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதமும் பெரிதானது அல்ல. இல்ல வாய்த்த சொல்லுங்க, தேவனால் ஒரு ஆசீர்வாதத்தை விட இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதங்களும். உயிருள்ள சபை இருக்க வேண்டும். நான் 3 காரியம் சொல்ல போறேன். உயிருள்ள சபை சொல்லுங்க, உயிருள்ள சபை. அது அடுத்து ஒரு செத்த சபைன்னு போட்டிருக்குது. ஆமீன். அப்ப ரெண்டுத்துக்கும் நம்பர் 1. அதுல ஒரே வார்த்தை படி சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, உயிருள்ள சபை. 3ஆம் வசனம் சொல்லுங்க, கேட்பேன், அவர் பெற்றுக் கொள்ளுவேன், நினைவு கூறுவேன், மனம் திரும்புவேன். சொல்லுங்க, கேட்பேன். சொல்லுங்க, எல்லாம் பைபிள் கேட்டு சொல்லுங்க, வார்த்தை நல்லா கேட்பேன், தூங்க மாட்டேன், ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன், வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன், அந்த நேரம் பேன் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, நல்லா கேட்பேன். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் நல்லா பேசுறாருன்னா பாஸ்டர் கிட்ட இல்ல, கேட்ட மக்கள் தான். புரியல உங்களுக்கு? ரேடியோ, அதாவது டிவி நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலும் நீங்க தான் டியூன் பண்ணணும். நீங்க டியூன் பண்ணலன்னா டிவி வேலை செய்யாது. புரியல உங்களுக்கு? அப்போ கவனிங்க, டிவி நல்லா வேலை செய்யலன்னா என்ன அர்த்தம்? நீங்க உட்காந்துக்கினே திருவள்ளுவர் யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு பாஸ்டர் எல்லாம் பிரசங்கம் பண்றாருன்னா அவர்கிட்ட சரக்கு, அவர் எப்படிதான் பேசுறாரு, சூப்பரா பேசினார், சூப்பரா கேட்டீங்க, அவர் சூப்பரா பேசினார். புரியல உங்களுக்கு? சொல்லுங்க, கேட்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, இதுவரை நாம் பெறாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்க, 2வது நினைவு கூறுவேன், ஆண்டுக்கா வளருவேன். உயிருள்ள சபைக்கு என்ன ஒண்ணு தெரியுமா? உயிருள்ள சபைக்கு நல்ல ஆகாரம் வேணும். ஆமா, என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, நல்ல ஆகாரத்தை கத்தங்க வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நல்ல ஆகாரம், சத்தமா. ஒரு உயிர் வந்ததுன்னா நல்ல, அது இன்னொரு ஜீவனை உண்டாக்கும். ஒரு உயிர் உள்ள ஒன்று இன்னொரு உயிரை, உலகத்துல எல்லா தாவரங்கள், இயற்கை, மனிதர்கள், உயிருள்ள ஒன்று அடுத்த வருஷத்துல உயிரோடு இருக்க நீங்க அத்தனை பேரும் நான் சொல்ற இயற்கையின் பிள்ளைகள் அல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று இந்த சபை நிரப்ப வேண்டும். சொல்லுங்க, உயிருள்ள சபை என்ன செய்ய தெரியுமா? சொல்லுங்க, குரோ. சொல்லுங்க, வளரும். இன்னொன்றை உருவாக்கும். அநேகருக்கு ஆசிரமா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், மகிமை பெரிதா இருக்கும். நம்புறீங்களா? கீழே ஆராய்ச்சி பண்ணதை விட மேல சத்தமா எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க, இனிமேல் முதல் பாட்டுக்கு நான் வருவேன். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு சிரிப்பா வருதில்ல? தேவனுடைய ஆலயத்திற்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய ஆலயத்திற்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. ஒரு சின்ன தீரம் பண்ணுங்க. இருக்கிற இந்த இன்னும் 6 மாசம் இருக்குது. இந்த 6 மாசமும் ஒரு வாரம் தவிர சபைக்கு வருவேன். ஒரு வாரம் தவிர. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முக்கியம். முக்கியங்களிலே கர்த்தருடைய ஆலயம் முக்கியம். பார்த்து சொல்லுங்க சத்தமா. அது யார் கல்வி நடந்தாலும், யார் வீட்டுல என்ன நடந்தாலும் அதான் சொல்ல விரும்பல. புரியுதா உங்களுக்கு? என் சாட்சி சொல்றேன். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். இதே கனகம சத்திரத்துக்கு ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தேன். 51 வருஷமா நான் சபைக்கு போறேன். அறிவு தெரிந்து 1-2 ஆராதனை தவிர நான் விட்டதே இல்லை. இதோட சாட்சி என்ன வேணும்? 53 ஆண்டுகளிலே 1-2 ஆராதனை தவிர. ஒன்று அப்போலோ மருத்துவமனையில அறுவை சிகிச்சையில படுத்திருந்த ஆகஸ்ட் மாசம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அடுத்து என்னுடைய சகோதரியின் திருமணம், என் சொந்த சகோதரி திருமணம். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இந்த 2-3 ஆராதனை தவிர நான் இதுவரைக்கும் சபை விட்டதே இல்லை. எல்லாம் முக்கியம். முக்கியங்களில சபை முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த சபையில கத்த முடிச்சிருக்கிறார். திருப்பி சொல்ல முறேன், ஒன்றும் இல்லாதிருந்து எப்படி வச்சிருக்கிறார்? சொல்லுங்க, மகிமையா. சொல்லுங்க, பெரியதா. 4 காரியம் சொல்லுங்க. கிரேட், கிராண்ட், குளோரியஸ், குட். தமிழை சொல்றேன், நல்லா வச்சிருக்கிறேன். வச்சிருக்கிறாரு இல்லையா? பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, மகிமையா வச்சிருக்கிறாரு, சிறப்பா வச்சிருக்கிறாரு, பேர் சொல்ற அளவுக்கு வச்சிருக்கிறார்.
ஆமென். எங்கிருந்து? ஒன்றும் இல்லாதிருந்து வச்சிருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உயிருள்ள சபையா சொல்லுங்க. கேட்பேன், பெற்றுக்கொள்ளுவேன், நிலைத்திருப்பேன், ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வேன். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.